வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கருப்பு கவுனி வச்சு ஒரு கூழ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசி அதை சுத்தம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படி ஊறினா போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஊறின அரிசியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நொய் மாதிரி உடச்சிக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும்போது தான் நம்ம நொய் நொய்யாக உடைச்சோம் இல்லையா, அந்த அரிசியை போடணும். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், கிளறிட்டு சிம்மில் வைக்கணும். இப்போ சிம்மில் வச்சாதான் உங்களுக்கு அந்த அரிசி பொறுமையாக வேகும்போது ஈவனாக வேகும், நன்னா வேகும். நம்ம சாதம் பதம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அந்த சாதம் பதம் வந்தான்னு நீங்கள் எடுத்து நசுக்கி பார்க்கணும். வெந்துடுத்து அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போகலாம். இப்போது வெந்துடுத்தா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 1/4 டம்ளர் இதுதான் பதம். இப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அரிசி வெந்துடுத்துன்னு தெரிஞ்சுட்டா சரி. இப்போ ஒரு 1/4 டம்ளர் கருப்பு கவுனி அரிசியை நம்ம மாவை போடுறோம். இந்த மாவு எப்படி பண்ணணுன்னா, 1/2 கிலோ கருப்பு கவுனி அரிசி வாங்கி மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. அதுக்கப்புறமா அந்த மாவை நல்லா லிக்விட் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெந்துடுத்துலையா சாதம், அதில் இந்த மாவை ஊற்றி நல்லா கிளறினா கெட்டியாக வெந்துடுத்துன்னு நல்லா தெரியும். ஒரு கிளாஸியாக மாவு போய் வெந்த பதம் தெரியும். அப்புறம் தண்ணியில் கை வச்சுட்டு அதை அப்படி மேலே வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வெந்தது, கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போது கருப்பு கவுனி அரிசி வச்சு நான் பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கேன், நிறைய ஐட்டம்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். வீடியோ லிங்க்கோ இல்லை லாஸ்ட்டில் எண்டுலேயோ கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நான் அந்த இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டவுடனே கிண்டிட்டு பாருங்கள், கெட்டியாகிடுறது பாருங்கள். இதுதான் பதம். நல்லா வெந்துச்சுன்னா அந்த மாவோட கலர் போய் அழகாக ஷைனிங்காக தெரியும். இப்போ பாருங்கள், இதான் காமிச்சேன். தண்ணியில் கை வச்சுட்டு தொட்டால் கையில் ஒட்டாது. இதுதான் வெந்துடுதுன்றதுக்கு அர்த்தம். அந்த வெந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம ஒரு கொஞ்சமாக தயிரை ஊற்றி அதை எடுத்து என்ன பண்ணணும், கிளறி நல்லா கலக்கி அதை நல்லா லிக்விடாக மாவு மாதிரி கரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம குடிக்கிற பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். இப்படி கரைச்சி வச்சுட்டதை ஒரு கொத்தவங்காய் வத்தல், சின்ன வெங்காயம் தொட்டுன்னு சாப்பிட்லாம், சின்ன வெங்காயத்தை நறுக்கி போடலாம், வெங்காயத்தாள் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி போட்டும் சாப்பிட்லாம். இப்போது நான் இப்படி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இதை 3 நாள் வச்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் குழந்தைகளுக்கு அதாவது என்ன, குழந்தைகள் ஆரம்பத்துலேருந்தே இதை பழக்கப்படுத்திட்டேன்னா நல்ல ஆரோக்கியமான குழந்தை சௌக்கியமாகவும் இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸே வராது. அதாவது என்னென்னா க்ரோத்தெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நார்மலாக ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த கருப்பு கவுனி அரிசியை எந்த வகையிலையாவது நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணி 1 வாரம் 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களோட வியாதியோட தீவிரம் குறைஞ்சிருக்கும். தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வியாதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வர்றத உணரலாம். அது என்ன மாதிரி நோயாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மெயினாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு கருப்பு கவுனி அரிசியை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். தோசையாக யூஸ் பண்ணலாம், இட்லியாக யூஸ் பண்ணலாம், எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அப்படி யூஸ் பண்ணி எல்லோரும் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.